ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட நண்பர் ஒருத்தர் துபாயில இருக்காரு. அவரோட பேர் பாத்தீங்கன்னா கார்த்திக். அவர் அங்க உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் விதமா ஒரு மாத காலம் கொரோனா வார்டுல போய் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களோட பற்றாக்குறை ஏற்பட்டனால தன்னார்வலர்கள் இங்க பணிபுரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் கவர்மெண்ட் ஒரு அறிக்கை விடுத்திருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த அறிக்கையை ஏற்று அங்க உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் விதமா ஒரு மாத காலம் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் சில அவரோட அனுபவங்கள்லாம் என்கிட்ட சொன்னாரு. இதை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோ. நான் அவர்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தேன். அதற்கு அவர் ஆன்சர் பண்ணியிருந்தாரு. அந்த நான் கேட்ட கொஸ்டின் என்ன, அவர் எப்படி அவரோட அனுபவங்கள்லாம் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பெருவை கார்த்திக், திருச்சியிலிருந்து. ஹரி, நீங்கள் முதல் கேள்வி கொரோனா நோயாளிகளுக்கு உதவ சென்றது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது துபாயில் முதல்ல பாதிப்பு ஏற்பட்ட உடனே வர்த்தக மையத்தில் ஒரு 25,000 சதுர அடிக்கு ஒரு சிறப்பு மருத்துவமனை கொரோனாவுக்காக அவங்க அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாதிப்பு என்பது மே மாதம் மிக அதிகமாக ஒவ்வொரு நாளும் 900 பேத்துக்கு புதுசாக பாதிப்பு என்பது இருந்துச்சு. அதனால் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையினால தன்னார்வலர்களும் இதில் வேலை செய்யலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இந்த பணியில் சேர்ந்துக்கிட்டேன். அதாவது ஒரு மாதம் மட்டும் தான் இந்த பணியில் சேர்ந்தேன். அவங்க உறுதி அளித்தாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே கொடுக்குறோம், உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஆனாலும் நாங்கள் அவங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால தான் நாங்கள் அதில் இணைஞ்சது. அதாவது ஒரு மாதம் கொரோனா நோயாளிகளோடு வேலை செஞ்சோம். இரண்டாவதாக, துபாயின் கொரோனா நிலை எவ்வாறு உள்ளது, இந்தியாவுக்கு இப்படி. துபாயில் கொரோனா நோய் ஆரம்பித்த உடனே வர்த்தக மையத்தில் 25,000 சதுர மீட்டருக்கு ஒரு சிறப்பு கொரோனா மருத்துவமனை அமைச்சிருந்தாங்க. இப்போ ஒரு ஜூலை 8ஆம் தேதி அந்த மருத்துவமனை மூடப்பட்டது. கடைசி நோயாளியும் குணப்படுத்திய பிறகு. ஆனால் துபாயை தவிர மற்ற நகரங்கள், அமீரகத்தில் மற்ற நகரம், ஷார்ஜா, அபுதாபி, ராசபேமா, மற்ற இடங்களில் பாதிப்பு என்பது இருக்கு. அவங்களுக்கு மருத்துவமனை மற்றும் வீட்டில் சிகிச்சை பெற்று வராங்க. ஆனால் துபாயில் பாதிப்பு என்பது முழுக்க கட்டுப்படுத்தப்பட்டது என்று தான் சொல்லணும். மூன்றாவதாக நீங்கள் கேட்ட கேள்வி, உங்களுக்கும் அங்குள்ள மருத்துவர்களுக்கும் எந்தவித மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள். அதாவது அவங்க முதல்ல சொல்றது என்னன்னா, மருத்துவர்கள் ஒரு தலைமை மருத்துவ குழு சொல்றது என்னன்னா, கொரோனா நோயாளிகள் அவர்கள் பாதிப்பு ஏற்பட்டு விட்டார்கள், அவர்கள் நோயாளிகள், நீங்கள் சிகிச்சை அளிக்கப் போகிறீர்கள். முதலில் உங்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பிறகே நோயாளிகளை அணுக வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. நோயாளிகளுக்கு நீங்கள் அணுகும் முன்பாக 100% பிபி கிட்டுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அணிஞ்சிக்கணும். அதாவது ஷூ கவர் மற்றும் முழு உடல் மறை உடை மற்றும் அதுக்கு மேலாக இன்சுலேஷன் கவர், 3 கிளவுஸ், சர்ஜிக்கல் மாஸ்க் மற்றும் N95 மாஸ்க் மற்றும் அந்த கண்ணாடி அல்லது முகக்கவசம் போல ஒன்று, அல்லது தலைக்கவசம் ஒன்று, இந்த ஹேர் நெட்டுன்னு சொல்கிறது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பு ஒரு உபகரணம். இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் மட்டும் உங்களது பாதுகாப்பை ஃபிசிக்கலி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் போகக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது மூச்சு திணறல் போல் ஏதாவது இருந்தாலும் அவங்கள போகக்கூடாது. உங்களது பாதுகாப்பை உறுதி செய்தால் மட்டுமே நோயாளிகளை அணுக வேண்டும். இப்படிலாம் நீங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் பணம் பயன்படுத்தி தான் நோயாளிகளை சந்திக்கணும். அதுக்கப்புறம் நோயாளிகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு முன்பாக 2 ஷூ கவர், இன்சுலேஷன் கவர், 3 கிளவுஸ் கட்டாயம் போட்டிருக்கணும். நீங்கள் நோயாளிகளை சந்திக்கும் முன்பும் பின்பும் சானிடைசர் பயன்படுத்தினோம். நோயாளிகளை நீங்கள் சந்தித்த பிறகு ஃப்ரண்ட் டெஸ்க்கு நீங்கள் வரும்பொழுது உங்களது 1 கிளவுஸ், ஷூ கவர் மற்றும் இன்சுலேஷன் கவர் கழட்டி நீங்கள் அங்கேயே டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் கீழே ஃப்ரண்ட் டெஸ்க்கு வரணும். அப்புறம் நீங்கள் கரட்டி போட்டு கண்டிப்பாக உங்களோட கையில் சானிடைசர் போட்டு கையை நன்றாக கழுவிக்கணும். அது நோயாளிகளை சந்திக்கும் முன்பாக இருந்தாலும் பின்பாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் சானிடைசரை பயன்படுத்தி கையை கழுவிக்கணும், ஃப்ரண்ட் டெஸ்க்கு வருவது முன்னாடியும். சரிங்களா? அடுத்தது நோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு அதாவது சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, அப்படி நிறைய ஒரு நோயாளிகளும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற உணவு தான் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இதில் புதுசாக எதுவும் கொடுக்கல. குறிப்பாக என்ன சொல்லணும்னா, பழங்கள் அதிகமாக கொடுங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுங்க, தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்க சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் கீரைகள், இந்த கபசுர குடிநீர் கட்டாயம் குடிக்க சொல்லுங்கள். சரிங்களா? இப்படிலாம் குடித்தா மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும், அந்த நோயிலிருந்து விடுபட முடியும். அடுத்தது, எத்தனை நாட்கள் கொரோனா நோயாளிகள் குணமடைந்தார்கள்? எத்தனை நாட்களில் கொரோனா நோயாளிகள் குணமடைகின்றன? அதாவது கொரோனா நோய் என்பது உடலில் 14 நாட்கள் இருக்கும்.
அந்த 14 நாட்கள் மட்டும்தான், அதாவது அதிகமான அறிகுறி இருந்தால் அவங்க மருத்துவமனையில் எடுப்பாங்க. குறைவான அறிகுறி இருந்தால் 14 நாட்கள் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் மற்றும் பழங்கள் மற்றும் இது போன்ற ஒரு உணவு முறைகளை கொடுத்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அவங்கள வந்து அந்த நோயிலிருந்து விடுபட செய்வார்கள். மேலும் சர்க்கரை நோயாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் முதியோர் எளிதில் பாதிக்கப்படுகிறார். கண்டிப்பாக 50லேருந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த நோயில் பாதிப்பு ஏற்பட்டால் கட்டாயம் 10% உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவங்களோட உடலில் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உடலில் குறைவாக இருக்கும். அவர்கள் உடலில் கிட்னி மற்றும் மூச்சு திணறல் இது போன்ற பிரச்சனையும் மற்றும் அவர்களுக்கு இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் இது போன்ற நோய்களும் இருந்தால் அவர்கள் வந்து அந்த பாதிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆகையால் அவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தி மிகவும் சிறப்பான மருத்துவம் அவர்களுக்கு கொடுத்தால் மட்டுமே இந்த சிகிச்சையிலிருந்து அவர்கள் விடுபெற முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து நீங்கள் வந்து கேட்டது ஊரடங்கு சட்டம் எவ்வாறு உள்ளது இந்தியாவில் ஒப்பிடுகையில் கேட்டிருக்கீங்க. ஊரடங்கு சட்டம் வந்து இங்கே வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அதாவது இங்கே வந்து வெளியெல்லாம் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது, எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா தான். நீங்கள் வெளியே போனால் ஃபைன், இதுதான் அங்கே வந்து ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ இல்லை, அது எல்லாமே சரியாச்சு. அதாவது கொரோனா நோய் என்பது 14 நாட்கள் மட்டுமே உடலில் இருக்கும். அதனால் 14 நாட்கள் ஃபஸ்ட்டு வந்து முதலாவதாக அந்த 14 நாட்கள் முழு ஊரடங்கு செலுத்தி பாதிப்பு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே சோதனை அதிகமாக செய்து பிறகு அந்த சோதனை மூலமாக கண்டறியப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை சிறப்பாக செய்து அந்த பாதுகாப்பு வந்து நம்ம பாதுகாப்பை வந்து உறுதி செய்தால் மட்டுமே அந்த இடங்களில் தளர்வுகள் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே ஊரடங்கு வந்து, அப்படி இல்லைனா பாதுகாப்பு வந்து அந்த இடத்துல இல்லைனா மறுபடியும் ஊரடங்கு செலுத்தி சோதனை அதிகப்படுத்தி நோயாளிகளை கண்டறிந்து சிகிச்சை பெற்று பாதுகாப்பை உறுதி செய்த பின்னர் தான் நம்ம வந்து இந்த ஊரடங்கை வந்து தளர்வு ஏற்படுத்தணும். சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் கேட்டிருக்கிறது இந்தியாவில் அதிக அளவில் மருத்துவர்கள் மற்றும் காவலர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அங்கு குறைவாக உள்ளதா? கண்டிப்பாக இங்கே மருத்துவர்கள் காவலர்களுக்கு அதிகமாக பாதிப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து கட்டாயம் வந்து சமூக இடைவெளி பின்பற்றுறாங்க. அடுத்தது வந்து காவலர்கள் வந்து சமூக இடைவெளி பின்பற்றுறாங்க. அவங்க வந்து சானிடைசர் எப்பொழுதுமே பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் தான் மிக முக்கியமாக இந்த நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்து பாதுகாப்பு கவசம் மற்றும் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவர்களை அணுகக்கூடாது. அவங்க வந்து பாதுகாப்பை உறுதி செய்தால் மட்டுமே நோயாளிகளை அணுகி அவர்களுக்கு சிகிச்சை மருத்துவம் அளிக்கக்கூடும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டுமே 1% கூட மருத்துவம் செய்யக்கூடிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு கண்டிப்பாக தொற்று என்பது ஏற்படாது. மேலும் இவர்கள் ஆன்டிபயோட்டிக், கீரைகள், பழங்கள் மற்றும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டுதான் வருகிறார்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள். இப்படி நம்ம ஊர்லேயும் வந்து அதிகமாக ஒருபடி போனால் கபசுர குடிநீர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு இந்த நோய் தொற்று என்பது 1% கூட ஏற்படாது என்பது உறுதியாக சொல்ல முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம ஊரில் வந்து சமூக பரவலாக மாறாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? சமூக பரவல் என்பது, இந்த நோய் என்பது உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் 14 நாட்கள் இருக்கும். இந்த 14 நாட்கள் என்பது 1 மாதம் கூட நீங்கள் முழு அடைப்பு போட்டு, ஆனால் சோதனை என்பது பாதிக்கப்பட்ட இடங்களில் அதிகமான சோதனைகள் நடத்த வேண்டும். இந்த சோதனை மூலமாக கண்டறியப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து பாதுகாப்பை உறுதி செய்து நீங்கள் தளர்வுகள் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்கப்பட்டால் மட்டுமே இந்த நோயிலிருந்து மக்கள் விடுபட முடியும், சமூக பரவலிலிருந்து தடுக்க முடியும் என்பது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களிடத்தில் கூறினேன். நன்றி, வணக்கம். நம்ம நண்பர் அவர்கள் சொன்ன தகவல்களை வந்து கேட்டிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவருக்கு வந்து ஒரு நன்றி மற்றும் பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். நமக்காக அவர் அந்த வீடியோவை பண்ணி கொடுத்துருக்காரு, அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சே ஆகணும். இந்த மாதிரி கொரோனா சுச்சுவேஷன்ல நம்ம வெளியே போறதுக்கு பயமா இருக்க இந்த சூழ்நிலையில கொரோனா நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த வார்டுல போய் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். மருத்துவர்கள், டாக்டர்களே வந்து மிகவும் ஒர்க் பண்றதுக்கு கடினமான சூழ்நிலை உள்ள இந்த நேரத்துல ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வந்து அங்க போய் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதனால நம்ம அவருக்கு வந்து பாராட்ட தெரிவிச்சே ஆகணும். இந்த மாதிரி சூழ்நிலையில இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில அதாவது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல கொரோனாவோட கேஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி
ஒரு 2000-3000 கேஸ் அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு, குறையவே இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா முகக்கவசம் அணிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு அணிஞ்சிட்டு போங்க. அடிக்கடி கைகளை வாஷ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, எந்த உணவுப் பொருட்களை தொட்டதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை வந்து சானிடைசர் இல்லைன்னா வந்து ஹேண்ட் வாஷ், ஏதாவது ஒரு கிருமி நாசினியை பயன்படுத்தி கண்டிப்பா நீங்க உங்க கைகளை கழுவிட்டு தான் சாப்பிடணும். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் வந்து சாப்பிடுங்க. விட்டமின் சி அதிகமாக உள்ள பொருட்கள் சாப்பிடுங்க. எலுமிச்சம்பழம், கொய்யாப்பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கு. இதை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் மிளகு கலந்த பால் வந்து காலை மாலை 2 வேளை குடிக்கலாம். 2 நாட்களுக்கு ஒரு தடவை வந்து கபசுர குடிநீர் வந்து வாங்கி குடிக்கலாம். இது வந்து வெளியே உங்களுக்கு கிடைக்கும், அதை குடிக்கலாம். இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. வரகு, சாமை, திணை, சோளம், கம்பு, இதெல்லாம் வந்து சிறுதானிய உணவுகள். இதெல்லாம் வந்து ரொம்ப சத்து மிகுந்த உணவுகள். இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம் இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா. சரிங்களா? அப்புறம் நம்ம நண்பர் கார்த்திக் அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்காரு. அவரோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஆரம்பிச்சாரு. அவர் நிறைய நல்ல வீடியோக்கள்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த கொரோனா பத்தின தகவல்கள்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு நம்பிக்கையோட இருப்போம், ஹாப்பியா இருப்போம், எப்பவுமே ஹாப்பியா இருப்போம். கொரோனாவில இருந்து சீக்கிரமா மீண்டு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட காத்திருப்போம். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye.